இவ்வளோ யோசனை, இவ்வளோ கவலை உடம்புக்கு நல்லது இல்ல. இல்ல, எனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த யோசனையும் இல்ல. ஏன்னா ஒரு காலத்துல நான் என்னோட பெரிய பொண்ணோட கல்யாணத்தை பத்தி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவதான் உங்களை ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறாளே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிறீங்க. ஆனா நான் ஒரு பிசினஸ் மேன்ங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. ஒருத்தர் ஃபேஸ பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்னால ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க இப்ப ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்ல, உங்க கவலை ரொம்ப நியாயமானதுங்கிறதும் எனக்கு தெரியுது. நீங்க பொண்ணை பெத்தவர், உங்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும் இன்னும் முடியல. அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு முடிவெடுத்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு சின்ன நிபந்தனை. என் தங்கச்சிக்கு அண்ணனா நந்திதாவோட கல்யாண செலவுகளை நான் பாத்துக்கிறேன். ஆனா பிரியாவோட அப்பாங்கிற முறையில எங்க கல்யாணத்துக்கான செலவுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மண்டபத்திலிருந்து உங்களோட பொண்ண வழி அனுப்புற வரைக்கும் எல்லா செலவும் உங்களோடது மட்டும்தான். ஓகேவா? ஆனா ராம், என்கிட்ட வந்து அவ்வளவு பணம் இல்லையே. அதுக்கு சார், உங்க செலவுல தான் கல்யாணம் நடக்கணுங்கிறது என் நிபந்தனை. எப்படி நடக்கணும், என்ன லெவல்ல நடக்கணுங்கிறது உங்க பொறுப்புல தான் இருக்கு. சார், கல்யாணத்தை பணத்தை வச்சுதான் பண்ணணும்னு யாரு உங்ககிட்ட சொன்னது? அத மனசால பண்ணணும் சார். உங்க மனசு பெருசா இருந்தா போதும். மண்டபம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க உங்க முழு மனசோட இந்த கல்யாணத்தை பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, இந்த கல்யாணம் எவ்வளவு சிறப்பா அமைய போகுது. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பா கிடையாது. ஆனா ஒரு அப்பாவோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு அப்பாவுக்கும் தான் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நிறைய கனவுகள் இருக்கும். பெரிய கனவுகளா இருக்கும். அது எந்த மாதிரி இருந்தாலும், என்ன லெவல்ல இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றுங்க. அதுல ஒரு 10 பைசா அதிகமாவோ கம்மியாவோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்களை எங்க வர சொன்னாலும் எங்க குடும்பத்தோட அங்க வந்து நிற்போம். ஐ ப்ராமிஸ். வாங்க, சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாம்.